அனைவருக்கும் வணக்கம். இது கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 2ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம முதல் இயலை முடிச்சிட்டோம். இப்போ 2வது இயல் பார்க்கலாம். இந்த இயல்லையும் 2 செய்யுள் இருக்குது. அதில் முதல் செய்யுள் சிலப்பதிகாரம். இப்பாடலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். இயற்கையை வாழ்த்து பாடலாக கொண்ட காப்பியம் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சொல்லும் பொருளும். திங்கள் என்ற சொல்லின் பொருள் நிலவு. கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம். அலர் என்ற சொல்லின் பொருள் மலர்தல். திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள் பொன்மயமான சிகரம். மேரு என்ற சொல்லின் பொருள் இமயமலை. நாமநீர் என்ற சொல்லின் பொருள் அச்சம் தரும் கடல். அலி என்ற சொல்லின் பொருள் கருணை. காவிரி நாடன் எனும் சிறப்பிற்குரிய மன்னன் சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மரபு. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். புக் பேக் கொஷின்ஸ். கழுத்தில் சூடுவது தார். தார் என்ற சொல்லின் பொருள் மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல் சேர்த்து எழுத கிடைப்பது அவன் அலிப்போல். அடுத்ததா 2வது இயல்ல 2வது செய்யுள் காணி நிலம். இப்பாடலின் ஆசிரியர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என பாடியவர் பாரதியார். சொல்லும் பொருளும். காணி என்ற சொல்லின் பொருள் நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே கவிபாடும் திறம் பெற்றவர் பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? பாரதியார். தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்களை படைத்தவர் பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு. புக் பேக் கொஷின்ஸ். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுத கிடைப்பது முத்துச் சுடர். நிலா கூட்டல் ஒளி சேர்த்து எழுத கிடைப்பது நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக. முத்துச் சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். 2வது இயல்ல 3வது பாடம் சிறகின் ஓசை. கொஷின்ஸ் பார்க்கலாம். பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர்? வலசை போதல். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகின்றன. பறவைகள் இடம்பெயர காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் ஆகிய காரணங்களால் பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளர்தல். இறகுகளின் நிறம் மாறுதல். உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை கப்பல் பறவை.
கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை பாடியவர் சக்திமுத்த புலவர். இவர் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். பறவைகள் வலசை போவது பற்றி குறிப்பிட்ட புலவர் சக்திமுத்த புலவர். தென் திசைக்கு மறியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் பாடலடிகள் பறவைகள் வலசை போவது பற்றிய செய்திகளை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து எந்த பறவை தமிழகத்திற்கு வருவதாக ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? செங்கால் நாரை. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகளில் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடர் பழுப்பாகவும் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவிகள் பொதுவாக கூடு கட்டி வாழும் பறவை இனத்தைச் சேர்ந்தது. இவை 3 முதல் 6 முட்டைகளை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். சிட்டுக்குருவிகள் துருவ பகுதியில் மட்டும் வாழாது. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகளின் ஆயுட்காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவையியல் ஆய்வாளர்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தம் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. இவை 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. புக்பேக் கொஷின்ஸ். தட்பவெப்பம் பிரித்தியோத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் பிரித்தியோத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் சேர்த்தியோத கிடைப்பது தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் சேர்த்தியோத கிடைப்பது வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவை வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு. அடுத்து கிழவனும் கடலும். இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹம்மிங்வே. கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹம்மிங்வே. கிழவனும் கடலும் எனும் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. அடுத்து 2வது இயலில் இருக்க இலக்கணம் முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதலெழுத்து சார்பெழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பவை முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 முதலெழுத்துக்கள் எனப்படுகின்றன. முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களின் வகைகள் மொத்தம் 10. அவை உயிர்மெய், ஆய்தம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆய்த குறுக்கம். உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அடுத்து கலைச்சொற்கள். கண்டம் என்ற தமிழ் சொல்லின் ஆங்கில சொல் கான்டினென்ட். வலசை என்ற சொல்லின் ஆங்கில சொல் மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை என்ற சொல்லின் ஆங்கில சொல் கிளைமேட். புகலிடம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சாங்சுவரி.
வானிலை என்ற சொல்லின் ஆங்கில சொல் வெதர். புவியீர்ப்பு புலம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் கிராவிடேஷனல் ஃபீல்டு. நெக்ஸ்ட் திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். மக்கள் சிறந்த முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அற இலக்கியங்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். 7 சொற்களில் அறத்தை தரும் நூல் திருக்குறள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவன பணிவும் இன்சொல்லும். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளின் பிரிவுகள் 3. அவை அறம், பொருள், இன்பம். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவது திருக்குறள். புக் பேக் கொஷின்ஸ். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். நிரப்புக. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ரியோ நகரில் 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் மாரியப்பன். இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்.